ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சட்னி செய்யலாம் மக்களே. தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேங்காய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம், வாங்க பார்க்கலாம். கடுகு போட்டுக்கலாம் மக்களே. கடுகு சேர்த்து போட்டுருங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நம்ம கடலை போட்டு எவ்வளோ போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும் மக்களே, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் மிளகாயும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நீங்களே எப்படி செய்கிறீங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் இந்த தக்காளி சட்னி வைக்கிறேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. சாப்பாடு வச்சுக்கலாம், இட்லிக்கும் வச்சுக்கலாம். ஆனால் சாப்பாடு வச்சு சாப்பிட தனியாக இருக்கும். அப்போது நம்ம பூண்டு போட்டலாம். அது கூட தேங்காயும் போட்டு இதிலே நம்ம உடச்சி எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் மக்களே. அதனால தான் வந்து கொஞ்சம் அப்படியே நறுக்குன்னு சட்னி சாப்பிடும்போது தோணுச்சு. அதனால் வந்து தக்காளி சட்னி செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ சீரகம் போடலாம் இருக்குது. மிளகு சீரகம் 2 கவர் போடுறோம். காரம் நல்லா நறுக்குன்னு இருக்கும். வெங்காயம் வந்து இதுலேயே எண்ணெயிலே வதங்குறப்போ அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது நல்லா கிளம்பி ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடுங்க. பெரியவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா. இப்போது நான் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி இதிலே போட்டுக்கலாம். எல்லாம் இதிலேயே போட்டு இப்போ நம்ம தக்காளி இதில் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் வந்து உப்பு போட்டுக்கலாம். செஞ்சு கொடுத்துட்டு வச்சுன்னா ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த தக்காளி தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக இருக்குங்க, கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கலாம். அதிகமாக பண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக இருக்குது. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயம் சேர்த்துறதுனால தப்பில்லை, சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பசி நல்லா இருக்கும், சீக்கிரம் நல்லா ஜீரணம் ஆகும். பெருங்காயம் சேர்த்து இருக்கும் சட்னி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் வந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதையே நம்ம அப்படியே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். நான் இப்போ கம்மியாக தான் அரைச்சிருக்க மாட்டேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வாங்க அரைக்கலாம் மக்களே. சட்னி ரெடி ஆகிடுச்சு, சட்னி அரைச்சாச்சு. நம்ம இதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் மக்களே. பாருங்க, எனக்கு வந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வைக்க சட்னியில் கருவேப்பிலை பாருங்கள், இந்த பொண்ணு வரணும் மக்களே. அப்போ தான் வந்து கருவேப்பிலோட டேஸ்ட்டும் அந்த சட்னிக்குள்ளே இருக்கும்போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பெரட்டி அப்படியே வச்சிடணும் மக்களே. சாப்பிட்றப்ப எடுத்து ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும் மக்களே டேஸ்ட்டு. நான் சின்ன வயசுலலாம் நானும் என் தம்பி இப்போ தான் மிக்சியில் அரைக்கிறோம். அப்போ எல்லாம் எங்கள் அம்மா கல்லில் தான் இருப்பாங்க. அந்த கல்லை சுற்றி நானும் என் தம்பி உட்காந்துருவோம். எங்கள் அம்மா அரைக்க எனக்கு கொஞ்சம் கையில் வெய்யன்னு சொல்லி வாங்கி அடைச்சி நட்டிகிட்டே உட்காந்துருப்போம். எனக்கு இப்போ நினச்சா சிரிப்பாக வருது மக்களே. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. சாப்பிடலாம் மக்களே. நிறைய சட்னி எடுத்து வச்சு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மக்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யணுன்ட்டு நீங்கள் தெரிஞ்ச ஐடியா எனக்கு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு அந்த சட்னி தொட்டு பார்த்தீங்களா, வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் மக்களே. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. பாய் மக்களே. எனக்கு டியூட்டிக்கு போகணும். ஓனர் வேறு திட்டுவார். வேலைக்கு போகிறேன். ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் தராங்க மக்களே. காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு தான் விடுறாங்க மக்களே. என்ன செய்ய, இந்த வேலை விட்ட வேலை இல்லை. நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.